எபிசோட் 1 பார்ட் 1. கதிரவன் தன் பூமி காதலியை காணும் ஆர்வத்தில் யாருக்கும் காத்திராமல் மலைமுகத்தின் வழியே துள்ளி குதித்து பளீரென சிரிப்புடன் உச்சியில் உரித்து பூமி தாயை தழுவி இனிய காலை வழங்கியிருந்த நேரம் அழகிய பதுமை போல் தூங்கிக் கொண்டிருந்தாள் அந்த மங்கையவன். கண்கள் திறக்க சிரமப்பட்ட நேரம் வெளியே பல நல்ல வார்த்தை கொண்டு சுப்பிரபாதம் பாடிக்கொண்டிருந்தார் தேவகி. இதெல்லாம் பிறக்கலன்னு யார் அழுதா? அப்போ அத்தா போனது எங்கேயாவது போய் சாக வேண்டியது தானே, நம்ம உயிரை வாங்கவும் வந்து பிறந்திருக்கு என்னை திட்டிக்கொண்டே போய் அவள் அறை கதவை தட்டினாள் தேவகி. மூதேவி, எரும மாடு, எந்திரி, யார் வேலையெல்லாம் பார்க்கறது என கத்த இவ்வளவு நேரம் திறக்க சிரமப்பட்ட கண்கள் கூட சட்டுன்னு திறந்து கொண்டது அவளுக்கு. வேகமாக எழுந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அவள் கதவை திறக்க அவளை பலாரென கன்னத்தில் அறைந்து, ஏன் மகாராணி சீக்கிரம் எழுந்த வேலையை பார்க்கணுன்னு நினைப்பலாம் இல்லையே உங்களுக்கு? நாங்கள் சேவகம் செய்யணுமா? போய் வேலையை பாரு என விடியலின் இனிமையை உணர விடாது காலையிலேயே கரித்து கொட்டினாள். அவள் அதற்கு எதிர்வினை ஆற்ற தெரியாத பேதை பெண்ணும் சாரி சித்தி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என சென்று விட்டாள். தேவகியின் அக்காவின் பிள்ளைதான் இப்போது இவர்களால் வளர்க்கப்படும், இல்லை கொடுமைப்படுத்தப்படும் அஞ்சலி. சிறுவயதிலேயே தன்னை விட அதிக அழகிலும் அறிவிலும் சிறந்த அக்கா சிவகாமியின் மீது அவளுக்கு பொறாமை அதிகம். அதுவும் நாளடைவில் வெறுப்பாக மாற காரணமாகியது. திருமணம் என்று வந்தபோதும் வெறுப்பு பெருகியதே தவிர குறையவில்லை. சிவகாமி ரஞ்சன் என்ற ஒருவரை விரும்ப அவரும் அவரை விரும்பினார். அவருக்கு சொத்து மதிப்பு அதிகம், ஆனால் சொந்தம் என்று யாரும் இல்லை. சிவகாமிக்கு வரன் பார்த்த சமயம் சிவகாமி காதலை வீட்டில் உரைத்துவிட அவர் அப்பாவும் காதலுக்கு எதிரி இல்லை என்பதால் சம்மதித்தார். ஆனால் அவரின் வசதியை கண்டு அஞ்சு, அதுவும் மாப்பிள்ளையின் பேச்சில் நீங்க அவரை திருமணத்தை நடத்தியும் வைத்தார். ஆனால் தேவகிக்கு தங்கள் வசதிக்கு ஏற்ப பார்த்து திருமணம் முடித்து வைக்க அது தேவகிக்கு புகைச்சலை ஏற்படுத்தியது. சிவகாமி கருவுற்ற போது ஊர் மக்களுக்கு அளித்த விருந்து மனைவியை தாங்கியது என அனைத்திலும் வெறுப்பையே மேலும் மேலும் வளர்த்து கொண்டார் அவர். ஒரு நாள் கார் விபத்தில் சிவகாமி ரஞ்சன் இருவரும் இறைவனடி சேர அந்த ரோஜா மொட்டு மட்டும் தனித்து விடப்பட்டது. அந்த பொறுப்பு பாட்டி தாத்தாவின் பக்கம் செல்ல, ஆனால் ஊர் மக்கள் பெரியவர்களிடம் பாதுகாப்பு இருக்காது என கருதி அனுப்பாமல் சித்தியான தேவகியிடம் ஒப்படைக்க, அவளை வளர்ப்பது சுமையாக தோன்றினாலும் இவளை வளர்த்தால் இவள் பெயரில் உள்ள சொத்து நம் வசம் வரும் என ஒத்துக்கொள்ளலாம் என நினைத்திருக்க, அவள் திட்டத்தில் இடி விழுந்தது போல் ஏற்கனவே நலிவடைந்திருந்த நிறுவனம் இப்போது கேட்பாரற்று கிடந்தது. காசுக்காக வாயை திறந்து கொண்டிருக்கும் பிசாசுகள் அதை சாதகமாக பயன்படுத்தி சுருட்டி கொண்டனர். கேட்டால் அஞ்சலிதான் கேட்க வேண்டும். ஆனால் அந்த பால்மனம் மாறா பிஞ்சுக்கு இன்னும் தாய் தந்தை விட்டு சென்றதே புரியாத போது பாவம் அவளும் என்ன செய்வாள்? இதை வைத்தே பல திட்டம் தீட்டியிருந்த அவருக்கு அனைத்தும் கை நழுவி போனதில் அதிலும் வெறுப்பே மிஞ்ச பிறகு அனைத்திற்கும் அவளையே போட்டு வாட்டினார். அவளை அனைத்திலும் ஒதுக்கி தன் பிள்ளையை மட்டும் பார்த்து கொண்டு இவளை விரட்டினார். அம்மாவிற்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை தீக்ஷாவுக்கும் அஞ்சலி என்றால் ஆகாது, அனைத்திற்கும் மட்டம் பெற்றுவாள். சித்தி என்ற பொறுப்பில் அவர் அவளுக்கு எதுவும் செய்ததில்லை. ஆனால் கூசாமல் காசை மட்டும் பிடுங்குவார். கல்வி கூட அவளே ஸ்காலர்ஷிப்பில் தான் முடித்தாள், அதுவும் சித்திக்கு தெரியாமல் சித்தப்பாவின் உதவியுடன். மாட்டுத் தொழுவத்தை பெருக்கி சுத்தம் செய்து சாம்பிராணி புகை காட்டி எல்லாம் முடிய வயிறு கூப்பாடு போட்டது. தன்னையும் கவனி என்று. ஏனெனில் நேற்று காலை உண்டது, அலுவலகத்தில் கூட உண்ணவில்லை. தலை கிறுக்கிறுத்து இருந்தது. எல்லாம் செய்து முடித்து வேலைக்கு கிளம்ப அடுத்து மகளிர் நாட்டம் போலும், சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போ என கூற, தீக்ஷா எனக்கு லேட் ஆயிடுச்சு என திக்கி திருடி கூறியவளை நக்கல் சிரிப்புடன் எதிர்கொண்டவள் பக்கத்தில் டைனிங் டேபிளில் இருந்த தண்ணியை எடுத்து அவள் முகத்தில் பளிச்சென்று ஊற்றியவுடன் அது தொப்பலாக நனைந்து விம்மி உடைப்பிடிக்க தயாராக இருக்கும் கண்ணீரை இமை தட்டி உள்ளிழைத்து கொண்டு உதறி கடித்து பாவமாக பார்த்தவளின் பார்வையை சட்டை செய்யாது வச்சுட்டு போ என சட்டமாக டேபிளில் அமர,
அவளுக்கு பரிமாறிவிட்டு உடை மாற்றிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் அரக்கனின் மான்குட்டி.